அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் the reprogramming the brain tune DNA and that is wiring the DNA and firing the DNA தான் நான் அந்த ஸ்பார்க்கை பற்றி இன்ட்யூஷனை வந்தாலும் சேர்த்துருந்தேன். பட் அந்த ஆய்வு பண்ணது இல்லைங்களா, என்ன ஆய்வு பண்ணது, ஏன் இது இத்தனை ஆண்டுகளாக நிற்குது? திருக்குறள் 64 கலைகள் மட்டும் இல்லைங்க சார், பல லட்சக்கணக்கான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நின்றுக்கிட்டே இருக்கும். உதாரணமாக விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துங்களேன். நம்ம வச்சுருக்கக்கூடிய இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதனுடைய மூலம் நின்றுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பீத்தோவன், மொசார்ட் போன்றவங்களுடைய இசையில் அந்த நோட்ஸ். இப்போ இதை எப்படி நினச்சிக்கிறோம்னா, அது ஏன் அழியப்படலை அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். அந்த அழியாததுக்கு காரணம் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். அது that concept has not come out not from any just spark but from the deepest sparkனு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் உள்வாங்குகின்ற ஒவ்வொன்றும் இப்போ நான் இசைத்துறையில் நான் உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ இளையராஜா இப்போ நிறையா விஷயங்கள் சினிமாவுக்கு போடுறது, மற்றதுக்கெல்லாம் போடுறதுக்கு நமக்கெல்லாம் ஏன் பிரமிப்பு இருக்குன்னா, ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இளையராஜா ஹார்மோனியத்தில் கை வச்ச உடனே வந்துடுது, அப்படி உட்கார்ந்த உடனே வந்துடுதுன்றதெல்லாம் அதுவும் ஒரு வகையான சயின்ஸ் தான். சயின்ஸ்னால் நம்ம உணரக்கூடியது. பட் நாம் அதை ஏன் செய்ய முடியலை அப்படின்னா, நமக்கு அந்த உணர்தல் இருக்குன்னு கேட்ச் பண்ணிக்கோங்க. என்ன உணர்தல்? அந்த இசை இளையராஜா கொடுக்கக்கூடிய அந்த பிட், அந்த நோட்ஸ் நம்மளால் உள்வாங்க முடியுது. ஆனால் அவர் மாதிரி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலை. பட் ஒரு விஷயம் உண்டு இல்லையா, அவர் வேணால் வாங்கி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி, அதுக்கு ஒரு மியூசிக் பண்ணி, அதுக்கு ஒரு பாடலாக்கி அவருக்கு கொடுத்துட்டார். ஆனால் நாம் ரசிக்கிறோம்ல. இப்போ உதாரணமாக தெரிஞ்சுக்கலாம், ஒரு மரத்துக்கிட்ட போய் நீங்கள் சிம்போனியை போட்டு ரசிங்கன்னா அது ஏதாச்சும் ஆக்ஷன் கொடுக்குமா? பட் இசையாலும் தாவரங்கள் மயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மனிதன் மாதிரி மயங்க முடியுமா? அது ஆட முடியுமா? எழுந்திரிச்சு சில இடங்களில் இலைகள்லாம் அப்படியே பளீர்னு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ். பட் மனிதனுக்கு அப்படி இல்லை. உன்னை கண்டுபிடிச்சிட்டான், இப்போ செல்லை கண்டுபிடிச்சான், அலைபேசியை கண்டுட்டான்னா அந்த கான்செப்டை உள்வாங்கி இவன் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் தான் காப்பியிங். இந்த காப்பிங்கில் நெகட்டிவ் காப்பிங் இருக்குது, பாசிட்டிவ் காப்பிங் இருக்குது. நெகட்டிவ் காப்பிங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கும், கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். பாசிட்டிவ் காப்பிங் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எல்லோரும் கன்சிடர் பண்ணுவாங்க. பரவாயில்ல அதிலிருந்து தானே எடுத்திருக்காரு, அதை சுற்றுருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல. பட் அதையெல்லாம் கடந்து மூலம் அந்த சுடுறதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. இப்போ சரிகம பதனி, அதனுடைய மூலத்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்துச்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த சரி காம பதனி. நான் ஒன்றும் பெரிய இசை வல்லுநன் கிடையாது. ஆனால் அந்த கான்செப்டினுடைய மூலம் ஒன்று இருக்குல்ல, அந்த மூலத்தை வந்துச்சு பாருங்க. அந்த மூலத்தில் வந்தது தான் ரியல் ஸ்பார்க்கு, ரியல் ஹேப்பனிங்ஸ். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று அறிஞ்சுக்கிறோம். எந்த உயிரினங்களுக்கும் ஸ்பார்க்கும் ஹேப்பனிங்ஸும் தொடர்ந்து வர்றதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ டால்ஃபின் இருக்குது. டால்ஃபினுக்கு நீங்கள் ஃபாரினில் இருக்கு இல்லைங்களா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டால்ஃபினை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் வரும்ல. அப்படியே அந்த 10 பேர் 5 பேர் ஓடிடுவாங்க. டால்ஃபின் அப்படியே மேலே அப்படி வளைஞ்சு அப்படி வருங்க. அப்புறம் அவங்க முன்னால் நிற்கும். அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற அந்த வாய்ஸுக்கு தே வில் ரியாக்ட் அஸ் சர்க்கஸ்.
பட் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுத்து வச்சு அதை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அனிமல் காட் டேலண்டட்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆய்வில் எல்லாம் பார்க்கும்போது மனிதனுக்கு வந்ததுலேருந்து அது இப்போ டால்ஃபினுக்கு என்ன கொடுக்கலாம்னு வந்தது எது? மனிதனுக்குள்ளேருந்து வந்தது தானே. தட் இஸ் த ஸ்பார்க். அதே மாதிரி தான் நீங்கள் ஏஐ வந்து ஏஐ ஜென்ரல், ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸு, ஏஐ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஏஐ ஆர்டிஃபிஷியல் எல்லாம் வருது. ஃப்ரம் வேர் இட் கேம் அவுட்? இட் கேம் அவுட் ஃப்ரம் தி பிரைன். தட் இஸ் தி டிஎன்ஏ. அந்த கான்செப்ட் வந்து வெதர் ஐ காட் இட் பை ஸ்பார்க் ஆர் ஹேப்பனிங் ஆர் காப்பியிங் ஆர் நெகட்டிவ் காப்பியிங் ஆர் இன்டர்பிரட்டேஷன்றது புரிய தொடங்கும் போது தான் நீங்கள் உங்களுக்கு விளங்கும் எது பெர்மனன்ட். இப்போ நான் வந்து ஒரு 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 சின்ன ஒரு கவிதை எழுதுனேன்னு வச்சுங்களேன். சாதாரணமாக ஒன்று எழுதியிருக்குன்னு வச்சுங்க. அன்னமும் எண்ணமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு. இதை வந்து நான் குறைந்தது ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். இது என்ன சார் டக்குன்னு கேட்ச் ஆகுதுன்னுவாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம இசை போட்ட உடனே நல்லா இருக்குன்றமே, ஆனால் அந்த இசை என்னான்னு தெரியாது. அந்த கேட்ச் ஆகிறதான் நான் வச்சு என்ன ஆய்வில் பார்த்தேன். வள்ளலாருடைய விஷயங்களை தொட்டு பார்த்தேன். வேதாந்தம் கேன உபனிஷத்துக்கு ஒரு சின்ன பொழிப்புற மாதிரி எழுதினேன். இது என்ன சார் வித்தியாசமாக இருக்குனாங்க. இந்திரா சௌந்தரராஜன் சார்லாம் அறிவியல் ஆன்மீகம்னு ஒன்று எழுதுனேன். அது இல்லை ரொம்ப படிக்க மனசை பற்றி நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா அந்த வார்த்தைகள். அப்போ ஸ்பார்க்கிலே வாழ்ந்துருவோமா? கண்ணதாசன் எழுதுனதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம திரும்பி சொல்கிறோம் இல்லையா, இந்த வரிகள் இப்படி எழுதினார்னு. அது ஸ்பார்க்கில் வந்து அந்த ஸ்பார்க்கை நீங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உலகத்தில் பர்மனண்ட்டாக ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு படைப்பை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இன்டர்பிரட்டேஷன், சொற்பொழிவு, ரெஃபரன்ஸு, இதை வச்சு அதை சொல்கிறது, படங்களை போடுறது இப்போ குழந்தைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ எழுதிய சயின்ஸ் ஓகே, ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் 6th ஸ்டாண்டர்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க சிபிஎஸ்சி படிக்கிறாங்க, ஐசிஎஸ்சி படிக்கிறாங்க. அவங்கள கேட்டால் பாடத்தை மனப்பாடம் பண்ணுறாங்க. இந்த மனப்பாடம் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ஹார்ட்னா என்னன்னு தெரியாது, சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ என்ன வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக அனிமேட்டடாக வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தைக்கு இதை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்குரிய ஸ்பார்க் ஆகக்கூடிய மெமரி பவர் ஏரியாவில் கரெக்ட் பண்ணணும். இந்த ஒவ்வொன்றா பிரிக்க வேணாம், லெஃப்ட்டு ரைட் ஹெமிஸ்பியர் அதெல்லாம் வேண்டியதில்லை. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் த பிரெயின், தட் இஸ் த பார்ட் ஆஃப் மெமரி பவர் சிஸ்டம். அவ்வளோதான். அதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சயின்ஸ் டாக்டர் கிடையாதுல்ல. பட் ஒன்று உண்டு இல்லையா? என்ன உண்டு? எல்லாம் சொல்கிறாங்க சார், இந்த பக்கம் போனால் இன்டெலிஜென்ஸ், இங்கிட்டு போனால் இமோஷன்ஸ், இங்கிட்டு போனால் கான்செப்ட், எல்லாம் போட்டுட்டாங்க பிரித்து. அப்புறம் ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்க முடியலை? பிரித்து சொன்னதை அந்த இடத்துல பதியுது. இப்போ நம்ம கேட்குறது ஆக்சிபிட்டல் பதியும், பார்க்குறதுன்னு சொல்கிறோம், விஷுவல்ஸ் எப்படி பதியுது, ஏன் டிஸ்லோகேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த முதல் நிலை மூலத்தை உணரக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம பிடிச்சோம்னா தான் நம்ம ரீப்ரோக்ராமிங் த பிரெயினையும் புரிஞ்சுக்கலாம், ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏயும் புரிஞ்சுக்கலாம், எவர்டம் மெமரி பவரை புரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.